அப்படி கிடையாது. நாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு வேறொரு வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிடும். இதை போக்குவதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஒன்றும் இல்லைங்க, தேவ வார்த்தைக்கு நேராக திரும்ப வேண்டும். தேவன் சொல்லியிருக்க ஒரு காரியங்கள் பிரகாரமாக நாம் நடக்க வேண்டும். அப்போ இந்த வருத்தம் இப்படி மாறிச்சு பாருங்க. இந்த வருத்தத்தின் நிமித்தமாக இவர் பாருங்க கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதனாக மாறிட்டார். வேர்வை சிந்தக்கூடிய ஒரு மனிதனாக மாறிட்டார். நிலத்தில் பாருங்க அவர் விதைக்கிற விதை அந்த முள்ளும் குறுக்குமாய் விதைக்கும் விளையன்றார். அப்போ நான் விதைச்சா கூட எனக்கு அறுவடை பாருங்கள் சரியான அறுவடை கிடைக்கல. ஏன் இந்த வருத்தம்? ஏன் இப்படிப்பட்ட தேவ வார்த்தைக்கு ஒரு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்காமல் போவதனால, தேவ வார்த்தைக்கு ஒரு மனிதன் செவி கொடுக்காமல் போவதனால அவன் வாழ்க்கையில் குறைவுகள் வர ஆரம்பிக்குது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறனா, உங்கள் வாழ்க்கையில் பெரிய வருத்தத்தோடு இருப்பீங்கன்னா, பாரத்தோடு இருப்பீங்கன்னா, தேவன் பக்கமாய் திரும்பி அவரை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தை